ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பங்குச்சந்தை சார்ந்த செய்திகளுக்கு மணிஷ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் மற்றும் ஷேரை தட்டி விடுங்கள். வாங்க இன்றைய பங்குச்சந்தை சார்ந்த நிலவரங்களை தெரிந்து கொள்வோம். பங்குச்சந்தையை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே இந்த சேனல். மற்றபடி பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கோ ரெக்கமெண்டேஷனுக்கோ இந்த சேனலில் இடமில்லை. சிடிஎஸ்எல் குறித்த செய்தி. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியானது சிடிஎஸ்எல்லில் உள்ள 7.18% பங்குகளை முழுமையாக விற்க திட்டமிட்டுள்ளது. அதன் ஃப்ளோர் ப்ரைஸாக 1672 கிட்டத்தட்ட 6% தள்ளுபடி விலையில் நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் $151 மில்லியன் மணி திரட்ட உள்ளது. பங்குச்சந்தையில் 3 நாட்கள் விற்பனையாளர்களாக இருந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் இன்று 10.13 கோடி அளவிற்கு பங்குகளை பை செய்துள்ளனர். டொமஸ்டிக் இன்வெஸ்டர் 5024.36 கோடி அளவிற்கான பங்குகளை வாங்கியுள்ளனர். டொமஸ்டிக் இன்வெஸ்டர் 6வது நாளாக தொடர்ச்சியாக வாங்கும் சக்தியாகவே உள்ளனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பானது 14 பைசா உயற்றம் கண்டு கிட்டத்தட்ட 83.29 பைசாவில் வர்த்தகமாகியது. ஜீல் தரப்பிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்தி. ஜீலானது மந்த்லி மேலாண்மை வழிகாட்டல் திட்டம் ஒன்றை செயல்படுத்த துவங்கியுள்ளது. இந்த திட்டமானது நிர்வாக கட்டமைப்பை எளிதாக்குவது, வணிக சொத்துக்களை அடையாளம் காண்றது, மியூசிக் பிஸ்னஸில் செலவுகளை கவனம் செலுத்துறது மேற்கண்டவற்றிற்கு சிறப்பு குழுவையும் உருவாக்குது. இத்திட்டம் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் குறித்த செய்தி. ஸ்பைஸ்ஜெட் நிறுவனமானது 755 கோடி மதிப்பிலான கடன்களுக்கான செட்டில்மெண்ட் மீதான இழப்புகளை நீக்கியுள்ளது. 4 அனாலிசிஸ்ட் கவரேஜ் கொடுத்துள்ளனர். ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்திற்கு ஒருவர் பை எனவும் 2 ஹோல்ட் எனவும் கொடுத்துள்ளனர். இருப்பினும் அடுத்த 12 மாதங்களுக்குள் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்தின் ஷேர் பங்கானது 22% சரிவை காணும் என ப்ளூம்பெர்க் கருதுகிறது. எல்என்ஜி விலை குறைப்பானது டோரண்ட் பவர் மற்றும் கெயிலின் பங்குகளுக்கு இன்று ஏற்றத்தை அள்ளி தந்தன. எல்என்ஜியின் விலை குறைப்பால் டோரண்ட் பவரானது இன்ட்ராடேவில் 5% ஏற்றம் கண்டது. ஃபிட்சானது இந்திய வங்கிகளின் லாபம் வருவாய் குறித்து தனது கருத்தை பதிவிட்டுள்ளது. இது ப்ளூம்பெர்க்கிலிருந்து கிடைத்துள்ளது. இந்தியன் வங்கிகளின் லாபமானது வரும் காலாண்டுகளில் அவற்றின் லாபத்தில் அழுத்தம் காணப்படும் எனவும், என்ஐஎம் ஏர்னிங் ஆனது அப்சைடு மீடியம் காலத்திற்கு ஓவர் எனவும், வங்கிகளின் நிதி செலவு உயர்ந்து வருவதனால் நெட் இன்ட்ரெஸ்ட் எனப்படும் அதிகம் கிடைத்தாலும் அடுத்த 3 காலாண்டுகளில் 3.6% கிடைத்த உச்சத்திலிருந்து அடுத்த 2 ஆண்டுகளில் 0.10 பேசிஸ் பாயிண்ட்லேருந்து 0.20 பேசிஸ் பாயிண்ட் குறையும் என எதிர்பார்க்கிறது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதிக போட்டி நிலை வருவதனால் அதில் நிதி செலவுகள் அதிகரிப்பதும் அதிக வட்டி கொடுப்பதனாலும் வரும் வங்கிகளின் காலாண்டுகளில் வருவாய் இழப்பிற்கு இது முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. ஆர்பிஎன்எல் இந்திய விமான நிலைய ஆணையத்துடன் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று இந்த பங்குகள் ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. இந்த ஒப்பந்தமானது பாதாள சாக்கடை கட்டுவதற்கான ஒப்பந்தமாகும். ப்ளூம்பெர்க் 3 அனாலிசிஸ்டுகள் இந்த ஆர்பிஎன்எலுக்கு கவரேஜ் கொடுத்துள்ளனர். அவற்றில் 2 ஹோல்ட் எனவும் 1 பை ரேட்டிங்கும் வழங்கியுள்ளனர். இருப்பினும் அடுத்த 12 மாதத்தில் 9% டவுன் சைடில் இந்த ஷேரானது வர்த்தகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டாடா குழுமத்தின் முக்கிய பங்கான டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பங்குகள் கடந்த 11 அமர்வுகளில் தொடர்ந்து 42% சரிந்துள்ளது. இன்றும் இந்நிறுவனத்தின் பங்குகள் 5% லோயர் சர்க்யூட்டில் நிறைவடைந்தது. HCL நிறுவனம் குறித்த செய்தி. HCL நிறுவனமானது ஐடிகான்ஸ் சொல்யூஷன் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தமானது பணியாளர் சேவைகளை வழங்குவதற்கான ஒப்பந்தமாகும். இன்சூரன்ஸ் நிறுவனம் குறித்த செய்தி. IRDA ஆனது இன்சூரன்ஸ் மீதான சரண்டர் வேல்யூ ரெகுலேஷன் மீதான நடவடிக்கையில் ரீட்டைன் செய்துள்ளது. இது இன்சூரன்ஸ் கம்பெனிகளின் வருமானத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதனை உணர்ந்த பங்குச்சந்தையானது இன்று இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளின் ஷேர் மதிப்பை பாசிட்டிவில் வர்த்தகமடைய செய்தது. ஜிண்டால் ஸ்டீல் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள நவீன் ஜிண்டால் என்பவர் பிஜேபியின் சேர்ந்துள்ளார். இவர் பிஜேபியின் வேட்பாளராக ஹரியானாவில் வரும் மக்களவைத் தேர்தலில் களம் காண்கிறார். யூனோ மிண்டாவானது ஸ்டார் சார்ஜ் எனர்ஜி பிடியுடன் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தமானது இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகன உபகரணங்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தமாகும். இதன் காரணமாக இன்று இன்ட்ராடேவில் 4% உயர்வு கண்டது. நொமுராவானது யூனோ மிண்டாவிற்கு பை டார்கெட் கொடுத்து 820 உயர்வு வழங்கியுள்ளது. மேலும் 17 அனாலிசிஸ்டுகள் இந்த யூனோ மிண்டாவிற்கு கவரேஜ் வழங்கியுள்ளனர். அவற்றில் 13 நபர்கள் பை எனவும் 3 நபர்கள் ஹோல்ட் எனவும் ஒரு நபர் செல் எனவும் செல் ரேட்டிங் வழங்கியுள்ளது. அடுத்த 12 மாதத்தில் இந்த யூனோ மிண்டாவின் ஷேர்களானது இன்டர்குளோப் ஏவியேஷன் எனப்படும் இண்டிகோ குறித்த செய்தி. இன்று இண்டிகோவின் ஷேர்கள் ரெக்கார்ட் ஹை அடித்தது.
இண்டிகோ நிறுவனமானது குறுகிய கால நெருக்கடிகள் இருந்த போதிலும் நிறுவனம் பல முயற்சியுடன் வலுவான வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதில் உறுதியாக உள்ளது என்று பல்வேறு அனாலிசிஸ்டுகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அந்நிறுவனத்தின் பங்குகள் இன்று உயர்வில் வர்த்தகமாகின. இந்நிறுவனத்திற்கு 3 அனாலிசிஸ்டுகள் கவரேஜ் கொடுத்துள்ளனர். அவற்றில் மோதிலால் ஓஸ்வால் நியூட்ரல் டார்கெட் கொடுத்து 3510 எனவும், சிட்டி 3700 டார்கெட் எனவும், மார்கன் ஸ்டான்லி ஓவர் ரேட்டிங் கொடுத்து 4145 எனவும் டார்கெட் வழங்கியுள்ளனர். டிபி ரியாலிட்டி நிறுவனத்திலிருந்து ஒரு விளக்கம் பெறப்பட்டுள்ளது. டிபி ரியாலிட்டி நிறுவனமானது 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு குறித்து ஒரு முக்கிய விளக்கம் அளித்துள்ளது. இந்த 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கில் இந்நிறுவனத்திற்கு ஒருபோதும் இந்நிறுவனத்தின் மீது எவ்வித குற்றமும் சாட்டப்படவில்லை என்ற கருத்தை இன்று வழங்கியுள்ளது. வெல்ஸ்பன் கார்ப்பரேஷன் சவுதி அரேபியா அசோசியேட்டானது ஒரு ஆர்டரை பெற்றுள்ளது. இந்த ஆர்டரானது இரும்பு குழாய்க்கான ஆர்டராகும். இதன் மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பில் 512 கோடி ரூபாய் ஆகும். அதானி போர்ட்ஸ் நிறுவனமானது கோபால்பூர் போர்ட்டின் 95% பங்குகளை வாங்க திட்டமிட்டுள்ளது. இந்த வாங்குதலின் பங்கு மதிப்பானது 3080 கோடி ரூபாய் ஆகும். மேலும் SB குழுமத்திடமிருந்து 56% பங்குகளையும், ஒரிசா ஸ்டேவ்டோர்ஸ் குழுமத்திடமிருந்து 39% பங்குகளையும் வாங்க அதானி போர்ட்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தங்களின் மேலான ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள்.